என் அன்பிற்குரியவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால உங்களை வாழ்த்துகிறேன். இந்த உபவாச நாட்களிலே ஆண்டவர் நம்மை புதுப்பித்து கொண்டிருக்கிற ஒரு நேரமாக இருக்கிறது. இந்த நாளிலே அவர் நமக்கு சொல்லியிருக்கிற அந்த வாக்குத்தத்தம், அதாவது நீர் அவரோடே பழகி சமாதானமாயிரும், அதனால் உமக்கு நன்மை வரும். அப்போ ஆண்டவரோடு நம்ம பழகணும். அந்த ஐக்கியத்தில், ஆண்டவரோடு இருக்கிற பழக்கத்தில் நம்ம சமாதானமாக இருந்தால் நன்மை வருவதற்கு அது வழியாக இருக்குது. கர்த்தர் நம்ம கொடுத்துருக்கிறார். ஆண்டவரோட பழகிறதுக்கு, அவரோட சமாதானமாக இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரியம் என்ன என்று பார்க்கும் பொழுது அது சகோதர சிநேகமாக இருக்கிறது. அதாவது சகோதர சிநேகம் என்று சொல்லும்போது நம்மை போல இருக்கிற மற்றவர்களை நாம் சிநேகிப்பது. வேதத்தில் ஆண்டவர் முழு நியாயப்பிரமாணத்தையும் 2 கற்பனைகளிலே கொடுத்து விட்டார். அதை நாம் மத்தேயு 22ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். முதல்ல உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும், முழு ஆத்துமாவோடும், முழு மனதோடும், முழு பலத்தோடும் அன்பு கூறணும். 2வது, இதற்கு ஒப்பான கற்பனை என்னவெனில்னு சொல்கிறார். உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. அப்போ தேவனோட பழகுகிறேன் என்று சொல்லுகிற ஒவ்வொருவரும் என்ன செய்ய வேண்டும்? நாம் இந்த ஐக்கியத்தை காத்து கொள்ள வேண்டும். ஐக்கியம் என்று சொல்லும்போது நம்மை போன்ற தேவனுடைய பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளோடு நாம் ஐக்கியமாய் இருப்பது தான் சபை. சரியான ஐக்கியத்தில் நம்ம இருக்கணும். அதே நேரத்தில் நம்ம வேலை ஸ்தலம், மற்ற இடங்களிலே நாம் சந்திக்கிற மற்றவர்களோடும் சமாதானத்தை நாம் கூடுமான அளவுக்கு காத்து கொண்டு ஒரு நல்ல சாட்சியாய் இருக்க வேண்டும். அது மூலமாக அவங்கள என்ன செய்யலாம்? ஆண்டவருக்குள்ளார் நம்ம கொண்டு வரலாம். தேவனோட பழகிறதுக்கு இது ரொம்ப முக்கியமான காரியம், சகோதர சிநேகம். அதனால் இதை குறித்து கொஞ்சம் நம்ம பார்க்க போகிறோம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், நாம் சகோதரரிடத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறான். இந்த ஜீவன் மரணன்றது என்னன்னா, ஜீவனா ரட்சிப்பு. ஒரு தேவப்பிள்ளை ரட்சிக்கப்பட்டதனுடைய அடையாளங்களில் ஒன்று, நாம் சகோதரரிடத்தில் அன்பு கூறுகிறோம். இது ரொம்ப முக்கியமான ஒரு அடையாளம். அப்போ நம்ம கர்த்தர் நம்மை வைத்திருக்கிற ஐக்கியத்தில் நாம் என்ன செய்யணும்? ஒருவருக்காக ஒருவர் அன்பு கூற வேண்டும், ஜெபிக்க வேண்டும். குடும்பத்திலேருந்தே தொடங்குது. குடும்பத்தில் நாம் ஒருவரை ஒருவர் நேசிக்க வேண்டும். அடுத்தது நம்முடைய சபையில் நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற ஆவிக்குரிய ஐக்கியத்தில் ஒருவரை ஒருவர் நேசிக்க வேண்டும். இந்த குடும்பத்தில் இருந்து தான் தொடங்குது அப்படின்றதுக்கு தான் அது முந்தின வசனத்துலலாம் நீங்கள் வாசிச்சிங்கன்னா 12ஆம் வசனம், பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம். பாருங்க, குடும்பத்திலேயே அங்கே முதல் பிரச்சனை வந்துச்சு. காயின் ஆபேலை பகைத்தான், கொன்று போட்டான் பொறாமை கொண்டதனால். இப்போ அந்த சகோதர சிநேகம் குடும்பத்தில் தொடங்குகிறது, சபையில் தேவ பிள்ளைகள் மத்தியில். இன்னும் சாதாரணமாக நாம் வேலை ஸ்தலத்திலோ இல்லை சமுதாயத்தில் இருக்கும்போது கூட நாம் கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்தக்கூடிய மக்களாக இருக்கணும்.
கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்தணும்னு சொல்லும்போது ஒருவேளை ஒருத்தவங்க தவறான பாதையில் போகிறாங்கன்னா அவங்களோட போய் நம்ம உட்காந்து நம்மளும் அதில் பங்கெடுக்கணும், அப்படி அல்ல. நம்முடைய நல்ல ஒரு சாட்சியுள்ள ஜீவியம், தூய்மையான வாழ்க்கை, அதன் மத்தியிலும் நாம் யாரையும் குற்றப்படுத்தாமல் ஒரு பரிசுத்தமான சுத்த மனதோட நேசிப்பதும் வழிநடத்துவதும் கிறிஸ்துவை அவர்களுக்கு சொல்லுவதும் உதவியாய் மற்றவர்களுக்கு இருப்பது, இது நல்லது. ஏன்னா இன்றைக்கி சமுதாயத்தில் பார்த்தீங்கன்னா ஒருத்தவன் நல்லா வரான்னா அவனை எப்படி கீழே தள்ளலாம், இதுக்கு தான் முயற்சிகள் நடக்குது. அவன் பேரை ரிப்பேர் ஆக்குறது, அவனை பற்றி தப்பு தப்பாக முறையீடு செய்வது, கம்ப்ளைண்ட் பண்ணுவது, புகார் பண்ணுவது. ஏன்னா பொறாமை, வளர்ந்துட்டாங்களே, நல்லா இருக்காங்களே. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதற்கு அடையாளம், தேவனோடு பழகுகிறோம் என்பதற்கு அடையாளம் இந்த சகோதர சிநேகமாய் இருக்கிறது. 16ஆம் வசனம் சொல்லுது, அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம், நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாக இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து தன்னோடு இந்த சீஷர்களை, உங்களை என் ஊழியக்காரன் சொல்லுவதில்லை சிநேகிதன்னு சொன்னேன், அவங்கள சகோதரராக உடன் பிறந்தவராக அவர் பார்க்குறார். இப்போ நமக்காக ஆண்டவர் ஜீவன் கொடுத்துருக்கிறதுனால நாமும் நம்மோடு இருக்கிற அந்த தேவனுடைய ஜனங்கள், தேவ பிள்ளைகளுக்காக ஜீவனை கொடுக்கணும். அப்படின்னா போய் உயிரை கொடுக்கறதா அப்படின்றத விட we should share our life, நம்முடைய வாழ்க்கையை அவர்களுக்காக பகிர்ந்து கொள்வது, நம்ம நேரத்தை ஒதுக்கி ஆண்டவருடைய அன்பை சொல்லுவது, நம்முடைய நேரத்தை ஒதுக்கி உதவி செய்வது, நம்முடைய நேரத்தை நமக்கு இருக்கிற கடவுள் கொடுத்திருக்கிற நன்மைகளை பகிர்ந்து கொள்வது, இதெல்லாம் தான் ஷேரிங் அவர் லைஃப். உலகத்தில் தன்னை பற்றி தான் யோசிக்கிறான் மனுஷன். தான் நல்லா இருக்கணும், தான் குடும்பம் நல்லா இருக்கணும், மற்றவங்களை பற்றி யோசிக்கிறதுக்கு நேரம் இல்லை. அப்படி தான் போயிட்டுருக்குறாங்க. ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நான் நன்றாக இருப்பதும், என் குடும்பம், என் பிள்ளைகள் எல்லாம் நல்லா இருக்காங்க, நாங்கள் நல்லா இருக்கோம் அப்படி சொல்லிக்கொள்வது அல்ல. அது பை ப்ராடக்ட், பக்க விளைவு. ஆண்டவர் இதெல்லாம் நமக்கு கொடுக்கும்போது நாம் இதெல்லாம் பெற்றுக்கொள்ளணும். ஆனால் நாம் நம்முடைய ஜீவனை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளணும். 1 யோவான் 4:20 சொல்லுது பாருங்க, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? அப்போ இப்படியான ஒரு காரியம், கண்ட சகோதரனை நம்ம நேசிக்கலைன்னா காணாத தேவனை எப்படி நாம் நேசிக்க முடியும்? அப்போ நம்மளால் இயன்ற மட்டில் ஷேர் பண்ணணும். இது நல்லது, இது தேவன் எதிர்பார்க்கிற ஒரு காரியம். இப்படி நாம் செய்யும்போது ஆண்டவர் இதில் மகிழ்ச்சி அடைகிறார். தேவனுடைய பிள்ளைகளுக்கு நாம் செய்ய வேண்டும், தேவையில் இருக்கிறவர்களுக்கு செய்ய வேண்டும். சுவிசேஷத்தை முக்கியமாக நம்ம மற்றவங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இன்றைக்கி இருக்கிறவங்க, நேற்று இருந்தவங்க இன்றைக்கி இல்லை. அப்போ ஆண்டவருடைய அன்பை நம்ம சொல்லி இருக்கலாமே, நம்ம சொல்லாமல் விட்டோமே அப்படின்ற ஒரு சூழ்நிலை வந்துவிடக்கூடாது. தேவனுடைய அன்பை நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய சபையில், தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளே ஐக்கியம் அவசியமாக இருக்கிறது. ஐக்கியத்தை குறித்து சில காரியங்களை மாத்திரம், சில உதாரணங்களை பார்க்க போகிறோம். நாம் தேவனுடைய பிள்ளைகள் ஐக்கியமாய் இருப்பது தேவனுடைய திட்டம். பார்த்திங்கன்னா ரட்சிக்கப்படுகிறோம், இயேசுவின்
ஒரே இரத்தம் நம்மை கழுவி அவருடைய பிள்ளைகளாய் மாற்றும்போது நாம் அவருடைய குடும்பத்தில் அங்கங்களாய் மாறுகிறோம். அப்போ தேவனுடைய குடும்பத்தின் அங்கத்தினர்கள், அவருடைய பிள்ளைகள், சகோதர சகோதரிகள். அங்கே ஏற்றத்தாழ்வுகள் இருக்க முடியாது. அப்போ அந்த மாதிரியான ஒரு ஐக்கியம்தான் சபை. அதில் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒருவருக்காக ஒருவர் நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டியவங்களாக இருக்கிறோம். ஒரு ஃபேமிலினா பார்த்தீங்கன்னா, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு வாங்கிட்டு வர்றதை ஷேர் பண்ணி கொடுக்குறாங்க. அப்போ அண்ணன் அக்கா அப்படின்ற மரியாதை இருக்குது. அதே போல் தம்பி தங்கை மேலே மூத்தவர்களுக்கு அன்பு இருக்கிறது. அதுதான் ஒரு குடும்பம். பகிர்ந்து கொள்ளுகிற ஒரு அனுபவம், ஒற்றுமையாக இருக்கிற ஒரு அனுபவம், பிரிவினை இல்லாத ஒரு அனுபவம், கரிசனை காட்டுகிற ஒரு அனுபவம். அப்போ இந்த மாதிரியான ஒரு ஐக்கியம், அதுதான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். வேதத்தில் இந்த சரியான ஐக்கியத்தில் இருந்தவர்கள், அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பிளெஸ்ஸிங்காக இருந்துச்சு. ஏன்னா ஐக்கியம்னு சொல்லும்போது நம்ம தேவனுடைய பிள்ளைகளோடு ஐக்கியமாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் உலகத்தில் நாம் வேலை செய்கிற இடத்துல, நம்ம இருக்கிற பகுதிகளில் சொந்தங்கள் பந்தங்கள் எல்லாம் இருப்பாங்க இல்லைங்களா? இவைகளின் மத்தியில் நாம் உலகபூர்வமான ஐக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம் என்றால், தேவனோடு தேவன் விரும்புகிற ஐக்கியத்தை நாம் விட்டு விடுவோம். ஸோ அதில் தான் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். பைபிளில் சில உதாரணங்கள் பார்க்கும்போது, இப்போ தாவீது எடுத்துக்கிட்டால், தாவீது ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர், கோலியாத்தை ஜெயிக்கிறார். அது மூலமாக சவுலின் குடும்பத்தில் சம்பந்தம் கிடைக்குது. ஏன்னா ராஜா தன் மகளை அவருக்கு திருமணம் செய்து கொடுக்குறார். ஆனால் அந்த மகள் எந்த அளவுக்கு தாவீதை நேசித்தார் என்பது எனக்கு தெரியலை. அப்போ ஆரம்பத்திலலாம் நல்லா தான் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அப்போ சவுலுக்கு தாவீது மேலே பொறாமை, தான் சொந்த மருமகன் மேலே பொறாமை அவரை கொன்னுறணும் நினைக்கிறார். அப்போ தப்பிச்சு ஓடி வர்றார் பாருங்க. வீட்டை விட்டு மனைவி விட்டுட்டு தாவீது ஓடி போகிறார். எங்கே போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். தாவீது தப்பி ராமாவில் இருந்த சாமுவேல் இடத்திற்கு போய் சவுல் தனக்கு செய்தது எல்லாவற்றையும் அவனுக்கு அறிவித்தான். பின்பு அவனும் சாமுவேலும் போய் நாயோத்திலே தங்கியிருந்தார்கள். இப்போ தாவீது தப்பிச்சு எங்கே போகிறாரு? சாமுவேல்கிட்ட போகிறார். சாமுவேல்கிட்ட என்ன கத்தி கேப்படாவாக இருந்துச்சு? இராணுவம் இருந்துச்சா? சாமுவேல் கொஞ்சம் வயசானவர். அவர்கிட்ட என்ன இருந்துச்சு? அவர்கிட்ட அபிஷேகம் இருந்துச்சு. சவுல் பெரிய ராஜா, அவனுக்கு சேனைகள், இராணுவங்கள், ஆள்பலம், படைப்பலம் எல்லாமே இருக்குது. ஆனால் தாவீது தன்னை சவுல் அழிக்க நினைக்கிறான் போது, இவர் இவருடைய சகோதரர்களிடத்திற்கோ இல்லை இவர் ஒரு படையை திரட்டவோ அப்படியெல்லாம் போயிடலாம் பாருங்க. அப்படி போல் அந்த ரைட் ஃபெலோஷிப், சரியான ஐக்கியம், அவருடைய ஐக்கியம் யாரோடு இருக்குதுன்னா, தன்னுடைய ஆவிக்குரிய தகப்பன் சாமுவேல், தன்னை அபிஷேகத்துக்குள்ளே நடத்தினவர், தேவனுடைய மனுஷன், ரைட் ஃபெலோஷிப். அப்போ இவர் அங்கே போய் தங்குறாரு. அதெல்லாம் அங்கே போய் எல்லாமே மனசை பாரத்தெல்லாம் சொல்கிறார். நிச்சயமாக சாமுவேல் தாவீதுக்காக ஜெபம் பண்ணியிருப்பார். கர்த்தர் தாவீதை பலப்படுத்தினார்.
இந்த நியூஸ் எல்லாம் சவுலுக்கு போகுது, இங்கே தான் போயிருக்கிறான் தாவீதுன்னு. ஆனால் சவுலால் கிட்ட வர முடியல. கிட்ட வர முடியலன்னா அந்த தாவீதை பிடிக்கிறதுக்கு ஆளை அனுப்புகிறான் பாருங்க. 20ஆம் வசனத்திலிருந்து 24ஆம் வசனம் வரைக்கும் அப்புறம் வாசிச்சு பாருங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சேவகர் அனுப்புகிறான். அவனை கையும் மெய்யுமா பிடிச்சிட்டு வாங்கப்பா அந்த தாவீதை. சேவகர் அந்த ஏரியாக்குள்ளார வர்றாங்க பாருங்க. வந்த உடனே அத்தனை சேவகர் மேலேயும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வர்றாரு. அவன் எல்லாம் அபிஷேகம் பெற்று அவன் தீர்க்க தரிசனம் சொல்ல ஆரம்பிச்சிடறான். எப்படி பாருங்க, ரைட்டு ஃபெலோஷிப் நமக்கு இருந்துச்சுன்னா, சரியான ஐக்கியம், அப்படி ஐக்கியம் ஆவிக்குரிய ஐக்கியமாக இருக்கணும். தேவையில்லாத உலக மக்கள் பேசுவாங்க. அதனால தான் சொல்லி துன்மார்க்கருடைய ஆலோசனை நடக்கக்கூடாது, பாவிகளுடைய வழியில் நிற்கக்கூடாது, பரியாசக்கார் உட்காரம் இடத்தில் உட்காரக்கூடாது. ரைட் ஃபெலோஷிப். அப்போ கர்த்தருடைய வேதத்தோடு ஐக்கியமாக இருக்கணும். இங்கே அந்த சேவகர்கள்லாம் இது பண்ணுறாங்க, தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்க. இதை தொடர்ந்து நாம் நடக்கிறத பார்க்குறோம். 3 தடவை இது மாதிரி நடிச்சு, 2ஆவது தடவை அனுப்புனா அவங்களும் அப்படியே தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்க. 3ஆவது தடவை அனுப்புகிறான் பைபிள்லையே பார்த்தீங்கன்னா சேவகரெல்லாம் தீர்க்கதரிசிகளாய் ஆன நேரம், தீர்க்க தரிசனம் சொன்ன நேரம் 3 தடவை. சாமுவேல் கிட்ட இருந்த தாவீதை தேடி வந்தப்ப என்ன பவர்ஃபுல் பார்த்தீங்களா? அபிஷேகம் எவ்வளோ வல்லமை. தான் ரைட் ஃபெலோஷிப் நமக்கு முக்கியம். இங்கே பார்க்குறோம். கடைசியில் இது சரி வராதுப்பா, இவங்கெல்லாம் என்ன போனால் எல்லாம் ஆளெல்லாம் தீர்க்க தரிசனம் சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க, கத்தியெல்லாம் கீழே போட்டுட்டு. அப்போ நானே போகிறேன்னு சொல்லிட்டு வந்தால் அவன் எல்லாரை விட இவன் அதிகமாக கர்த்தருடைய ஆவி அவன் மேலே இறங்கினதினால் அப்படின்னு சொல்லுது. இறங்கின ஆவியானவர் இறங்கி வந்தாரான். இவன் என்ன பண்ணுறான், தீர்க்க தரிசனம் சொல்லிக்கிட்டே நடந்துட்டு வர்றானா. ஏன்னா தீர்க்க தரிசனம் சொன்னாலும் நான் போய் பிடிப்பேன் அப்படின்னு நடந்துட்டு வர்றான். ஆண்டவர் பாருங்க கடைசியில் என்ன நடக்குது. தானும் தன் வஸ்திரங்களை கழற்றி போட்டு, கடைசியில் அவன் ட்ரெஸ்ஸை அவனே கழட்டிடுறான். யார்? இஸ்ரவேலின் ராஜா சவுல். எவ்வளோ அது கர்த்தருடைய அபிஷேகத்தினுடைய வல்லமை பாருங்கள். அது எதுவுமே நிற்க முடியாது. தாவீது கரெக்டான இடத்துல இருந்தார், ரைட் ஃபெலோஷிப்பு. சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு முன்னாடி தீர்க்க தரிசனம் சொல்லிவிட்டு அப்படியே பகல் முழுதும் ரா முழுவதும் வஸ்திரம் இல்லாமல் விழுந்து கிடந்தான். அப்படி போயிட்டான் இஸ்ரவேலின் ராஜா. அப்படி ஒரு ஆவிக்குரிய தூக்கம், நித்திரைக்குள்ளார போயிட்டான். அவன் அதுக்கப்புறம் ஒன்றுமே செய்ய முடியல. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா பைபிளில் நிறைய சம்பவம் இருக்குது. இந்த ரைட் ஃபெலோஷிப். தானியேல் நாட்களில் அந்த புறஜாதி ராஜா சொப்பனம் வந்தப்போ, இந்த சொப்பனமும் இது விளக்கமும் சொல்லாத எல்லாரையும் ஞானிகள்லாம் கொண்டு போட்டுருவேன்னு சொன்னப்போ இவர் போய் டைம் கேட்குறார். ராஜா டைம் கேட்டு தானியேல் 2ஆம் அதிகாரத்தில் இருக்குது. நீங்கள் அப்புறம் அந்த வசனங்களை வாசிச்சு பாருங்கள். டைம் கேட்டு ராஜா கொடுத்த உடனே இவர் என்ன செய்கிறாருன்னா, தன் சகோதரர்கள் 17 வசனங்களை பார்த்தீங்கன்னா, அனனியா, மீஷாவேல், அசரியா அவங்களோட சேர்ந்து ஜெபிக்கிறார். ஆவிக்குரிய ஐக்கியம். உலக ஞானிகளை அவங்க கூட போய் உட்காந்து எப்படி ராஜாவுக்கு விளக்கம் சொல்கிறலாம், எப்படி இதை திசை திருப்பலாம், ஐடியா அது மாதிரி பண்ணல. ஸ்பிரிச்சுவல் ஃபெலோஷிப் ரொம்ப முக்கியம் நமக்கு. அதில் தான் நம்ம நிற்க முடியும். சகோதரர்களாக பார்க்குறோம், சகோதரிகளுக்கும் உதாரணம் இருக்கும் பைபிளில். சகோதரிகள் ஐக்கியப்படுவது, அதை குறித்தும் நாம் வேதத்தில் நாம் பார்க்குறோம். உலகத்தில் சொல்லுவாங்க சகோதரர்கள் கூட ஐக்கியப்பட்டுருவாங்க, சகோதரிகள் ஐக்கியப்படுத்துறது கஷ்டம்னு சொல்லிட்டு. ஆனால் பைபிள் அப்படி கிடையாது. மார்க் 16:1 தேவ பிள்ளைகள் எப்படி இருக்காங்க பாருங்கள். ஓய்வு நாள் ஆன பின்பு
மகதலேனா மரியாளும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் சலோமே என்பவளும் அவருக்கு சுகந்த வர்க்கம் இடும்படி அவர்களை வாங்கி கொண்டு போகிறாங்க. யார் இந்த கல்லை புரட்டி தருவான்னு சொல்லிட்டு அவங்க ஒரு டீமாக போகிறாங்க. சகோதரர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, வீட்டில் பயந்துட்டு இருக்கிறாங்க அப்போஸ்தலர்கள்லாம். ஆனால் இவங்க தான் அந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒரே இருதயத்தோடு ஐக்கியத்தோடு யார் இந்த கல்லை புரட்டி தருவா, ஏன்னா போய் சுகந்தம் வர்க்கம் விட வேண்டும் கிறிஸ்துவின் சரீரத்தில் வாஞ்சியாக போகிறாங்க. நடந்தது என்ன? கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை பார்த்தாங்க. அவர் பிறக்க போகிறார் என்கிற முதல் செய்தியும் ஒரு பெண்ணுக்கு தான் வந்துச்சு, மரியாளுக்கு. அவர் உயிர்த்தெழுந்தார் என்கிற முதல் செய்தியும் ஒரு சகோதரிமாரின் ஐக்கியத்துக்கு, சகோதரிகளின் ஐக்கியத்துக்கு தான் வந்துச்சு, விமென்ஸ் ஃபெலோஷிப்புக்கு. அதான் சர்ச்சில் மென்ஸ் ஃபெலோஷிப், விமென்ஸ் ஃபெலோஷிப் இருக்குது. இது பேரை விட இது பார்த்திங்கன்னா நம்ம உண்மையாலுமே நம்ம ஐக்கியமாக இருக்கணும். ஒருத்தவங்களுக்காக ஒருத்தவங்க பாரப்படணும், ஒருத்தவங்க உற்சாகப்படுத்தணும், ஒருத்தவங்களுக்காக ஒருத்தவங்க ஜெபிக்கணும். அப்படி ஒருவருக்காக ஒருவர் நாம் காயம் கட்டுகிறவர்களாய் தாங்குகிறவர்களாக நல்ல ஒரு ஐக்கியத்தில் நாம் இருக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. அதன் மூலமாக நாம் தேவனோடு பழகுகிற ஒரு மெய்யான அனுபவம் நமக்கு இருக்கும். யோபுக்கும் வந்தாங்க பாருங்கள் சிநேகிதர்கள். யோபு 16:2 சொல்கிறார், நீங்கள்லாம் எதுக்குப்பா, நீங்கள்லாம் ஆறுதல் படுத்துகிறவங்களா. இங்கிலீஷில் அந்த வார்த்தை ரொம்ப விசித்திரமாக இருக்கும். இங்கிலீஷ் பைபிள் வாசிச்சிங்கன்னா மிசரபிள் கம்ஃபர்டர்ஸ். 16:2 அலட்டுண்டாக்குகிற தேற்றரவாளர். நீங்கள்லாம் தேற்றதுக்கு வந்தீங்க, நீங்கள் என்ன பண்ணீங்க, இருக்கிற மிச்சம் உயிரையும் சிரிஞ்சு வச்சு இழுத்து ஆளை காலி பண்ணிடுவீங்க. அந்த மாதிரி அப்பேற்பட்டவர்கள் மத்தியிலும் கர்த்தர் அவருக்கு தேற்றரவாளனாக இருந்து யோபுவை மீட்டு கொண்டு வந்தார். அந்த இவங்கெல்லாம் இப்படியே பண்ணாலும் யோபு கடைசியில் அவங்களெல்லாம் மன்னிக்கிறார் பாருங்க. அதான் ஐக்கியம், மன்னிப்பு, தேவனுடைய அன்பு, மனதுருக்கம், கிருபை. கர்த்தர் தாமே இந்த கிருபையை நமக்கு தருவாராக. சகோதர சிநேகத்தில் நாம் வளர, அதன் மூலமாய் தேவனோடு பழக, தேவனுடைய நன்மைகளை பெற கர்த்தர் கிருபை தருவார். ஜெபிப்போம். நேசிக்கிற அன்பின் பிதாவே, இந்த நாளில் நாங்கள் கேட்ட வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் ஐக்கியத்தில் இருப்பது, சபை ஐக்கியம், தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பது, அதான் நீர் எங்களுக்கு கொடுத்த ரட்சிப்பினால் கொடுக்கப்பட்ட ஈவு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் ஆண்டவரே, ஒருவருடைய குறைகளை மற்றவர்கள் பொறுத்து, ஒருவருக்காய் ஒருவர் மன்னித்து, ஒருவரை ஒருவர் மன்னித்து, ஒருவருக்காய் ஒருவர் ஜெபித்து, ஒருவரை ஒருவர் தாங்கி, ஆண்டவரே அப்படியாக ஒரு கிறிஸ்துவின் சிந்தையோடு இருக்க கிருபை தாரும். ஆண்டவரே, உலகத்தின் ஐக்கியங்களை நாடாதபடிக்கு துன்மார்க்க ஆலோசனையும், ஆண்டவரே பரியாசக்காரின் இருக்கைகளும் அப்படியாப்பட்ட இடங்கள் அல்ல. ஆண்டவரே, நாங்கள் ஒரு தாவீதைப் போல, ஒரு தானியேலைப் போல, ஆண்டவரே அந்த நல்ல சகோதரிகள் மகதலேனா மரியாள், யோவன்னாள், சூசன்னாள், ஆண்டவரே இந்த தேவ பிள்ளைகளைப் போல நாங்கள் ஜெபிக்கிற ஐக்கியத்தில், பரிசுத்தவான்களின் ஐக்கியத்தில், ஆண்டவரே நல்ல தேவ அன்பின் ஐக்கியத்தில் இருந்து, ஆண்டவரே உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது, கண்ட சகோதரிடத்தில் நாங்கள் அன்பு கூறும்போது காணாத தேவனிடத்தில் நாங்கள் அன்பு கூறுகிறோம் என்பதற்கு அத்தாட்சி, அந்த ஒரு சாட்சியோடு வாழ கிருபைத்தார். இன்றைக்கு அந்த ஆவியானவர் எங்களுக்குள்ள தேவ அன்பை நீர் ஒரு விசை கூட நிறைவாய் ஊற்றி அபிஷேகித்து நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.